வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ரெடிமேட் பாவாடை இன்ஸ்கர்ட்டு தையல் அடிக்க கொடுத்துருக்காங்க. ஓரம் அடிக்கிறது. ஏன்னா இதில் ஒரு கோடு தான் போட்டிருப்பாங்க. அப்படியே கட்டினா சீக்கிரம் கிழிஞ்சிடும். அது தூரமாக இருக்கும். நம்ம இன்னொரு கோடு எப்போவுமே புதுசாக இன்ஸ்கர்ட் எடுக்கும்போது இன்னொரு கோடு நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தாங்குங்க. அதுக்காக இப்போ இது ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டாக இருக்குன்னா ஒன்று மேலே ஃபோல்டு பண்ணணும், இல்லை கீழே ஃபோல்டிங்க்கு ஃப்ரீல் வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படியே தான் இருக்கணும். அப்போ மேலே இடுப்பு பட்டி தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். இதை ஒரு ஃபோல்டிங் பண்ணால் போதும். இந்த நாடாவை உருவி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த கிராஸில் ஓப்பன் விட்டுருப்பாங்க பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபோல்டு பண்ணும்போது சின்னதாகிடும். அப்புறம் அவங்களுக்கு அது இடம் ரொம்ப டைட்டாகிடும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஓப்பன் நம்மளாக பண்ணிக்கணும். இந்த ஓப்பனை பண்ணிட்டு தான் நீங்கள் தையல் போடவே ஆரம்பிக்கணும். எங்கெங்கே தையல் வருதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு கோடு அடிச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்கர்ட் நல்லா தாங்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபோல்டுன்னா 2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணுவோம். இந்த அளவுக்கு இருக்கும் ஃபோல்டிங். அப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஓப்பன். ஓகே, போதுமானது. நம்ம இங்கே தான் இருந்துச்சு. ஃபோல்டிங் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டால் இதுதான் இருக்கும் ஓப்பன். அப்போ அவங்களுக்கு இறுக்கமாக இருக்கும், போட முடியாது. அதுக்காக தான் இந்த ஓப்பனுக்கு இது சைடை கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்கிறேன். இப்போ இது தையல் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்கர்ட் தாங்கும் ரொம்ப நாளைக்கு. இல்லைன்னா 2 டைம் 3 டைம் கட்டினதுமே கிழிஞ்சிடும். அது தூரமான தையல் வச்சு தான் ஒரு கோடு அடிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு கோடு போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு தாங்கும். எப்போவுமே இன்ஸ்கர்ட், நைட்டி எல்லாமே நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு கோடு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துகிட்டு வந்தாங்க, 2 வாட்டி தான் கட்டினா கிழிஞ்சிருச்சும்பாங்க பாவாடை. அதுக்கு காரணம் நீங்கள் தையல் போடாமல் போடுறது தான். இந்த தையல் தூரமாக தான் அடிச்சிருப்பாங்க. இது ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் கொடுத்து ஒரு கோடு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியிற வரைக்கும் உங்களுக்கு தையல் போடாது. 200 ரூபா கொடுத்து பாவாடை வாங்குகிறோம். அதுக்கு ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு ஓரம் அடிக்க மாட்டோம், ஒரு தையல் போட மாட்டோம். இது இன்ஸ்கர்ட்டுன்னு இல்லாமல் நைட்டி ஆகட்டும், எந்த ரெடிமேட் எடுத்தாலும் நீங்கள் ஒரு கோடு அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தாங்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும், கோடு அடிக்கிறது கட்டிட்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் புதுசாக எடுத்ததுமே கொண்டு போய் கொடுத்து கோடு அடிச்சுட்டு வந்துட்டு கட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் போட்ட துணி, வாஷ் பண்ண துணியே அடிக்க மாட்டாங்க, பழைய துணின்னு சொல்லுவாங்க. அதனால் புதுசாக இருக்கும்போது வாங்கி அடிப்பாங்க. சிலர் பழசுன்னு வாங்க மாட்டாங்க. பாருங்கள், இது நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட சைடு. இந்த சைடில் இது வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல வச்சு நீங்கள் கிராஸாக வச்சு கொஞ்சம் டாட் போட்டுக்கணும். டாட் போட்டுட்டு அடிக்கணும், இல்லைன்னா அது தையல் நிற்காது. அதுக்காக தான் அந்த எட்ஜில் வச்சு நீங்கள் துணி எடுத்து தைக்க கொடுத்தீங்கன்னா அவங்க டபுள் டிச் போடுவாங்க. டைலர்கிட்ட கொடுத்தா 2 தையல் போடுவாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ரெடிமேட் இன்ஸ்கர்ட்டுன்னா நீங்கள் ஒரு தையல் போடணும். இப்போ எல்லாமே சுற்றி தையல் போட்டாச்சு. இப்போ மேலே நம்ம அவங்களுக்கு ஹைட்டாக இருக்குன்ட்ருக்காங்க. இந்த இடுப்பு பகுதியை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணுவோம். ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரே அளவுக்கு வர மாதிரி. கிராஸ் கட்டிங் தானே, அதனால் கொஞ்சம் பார்த்து அடிச்சுக்கோங்க. பாருங்கள், மேலே ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டேன். கிராஸ் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும். கரெக்டாக ஒரே மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க மேலே அடிக்கும்போது. இப்போ இந்த நாடாவை நம்ம இதில் போட்டுட்டோம்னா
நமக்கு பாவாடை இன்ஸ்கர்ட்டு ஒரு கோடு அடிச்சாச்சு, தையலும் போட்டாச்சு. நமக்கு ஹைட்டும் கரெக்டாக கிடச்சிடும். தாங்கும் நல்லா, உடனே கிழியாது உங்களுக்கு. டக்கு டக்குன்னு கிழிஞ்சிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கினீங்கன்னா, புதுசு ரெடிமேடு போய் வாங்கினா நீங்கள் ஒரு கோடு அடிச்சுக்கிறது பெட்ரு. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோடு அடித்து யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.